திமுகவை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆளே தேவை கிடையாது. அந்த கட்சி தலைவர் கருணாநிதி மட்டுமே போதும். அப்படின்னு அதிமுகவுக்கு திரும்பிய கருப்புசாமி பாண்டியன் சொல்லியிருக்கிறார். அதிமுகவோட தலைகிட்டே மோதுனனால கட்சிய விட்டு தூக்குனாங்க. அதுக்கப்புறமா திமுகவுல சேர்ந்தாரு. நெல்லை மாவட்டத்தில செயலரா இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு பெண் கூறிய புகார் மூலமா அவர் ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி அவர் வெளியவும் எடுக்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க அப்புறம் நான் அதிமுகல போய் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தும் அவங்க ஒண்ணும் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் அதிமுகவுலயும் சேர்த்துக்கலன்றதுனால பல மாதங்கள் காத்திருந்தார். அந்த காத்திருப்புக்கெல்லாம் முடிவா இப்போ ஒரு வழியா ஜெயலலிதா அவர்கள மீட் பண்ணி கட்சியில ஜாயின் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாம இது கடவுளோட அனுகிரகம்ப்பா. எது ஒண்ணுமே சட்டுன்னு நடந்துராது. கண்ணா எது எப்ப நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கணும். சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி இவரும் டயலாக் பேசியிருக்காரு. அனுகிரகம் இப்பதான் கிடைச்சிருக்குது. நான் சேர்ந்ததுக்கு ஜெயலலிதா அவர்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது அரசியல் மறுபிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சொன்ன அவரு கூடவே சேர்ந்து திமுக அழிக்க வேற யாருமே தேவை கிடையாது. கருணாநிதி மட்டுமே போதும். மாநில அளவுல கட்சி 2ஆ இருக்கணும். மாவட்ட அளவுல 3ஆ இருக்கணும். அதுதான் அவங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மாவட்டத்துல ஒரு தலைமையில இயங்கும் பொழுதே இன்னொருத்தவங்களுக்கும் சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிட்டு கும்ப சீவி விட்டு வளர்ப்பாங்க. அது அந்த கட்சியில சகஜமப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு வேலூர் முன்னாள் எம்எல்ஏ ஞானசேகரன். இனியும் தமாகவுலலாம் எங்களால நீடிக்கவே முடியாது. அவருன்னா எங்களை நீக்கிறது அதிமுகவுல எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு ஞானசேகரன் சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிளிச் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாடா. இவங்க பெரிய தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கல தான் தெரியுது ஒரு புள்ள பூச்சின்னு. ஆனால் எங்களை உசுப்பு முன்னாலே ஒரு மணி நேரத்துக்கு மேலே இவங்க எல்லா கதையுமே முடிச்சுட்டு தான் எங்களை உசுப்பு